விட்ட ராகி அடையை வந்து நான் இப்போ வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வந்து முளை விட்ட பிறகு இதை நான் வந்து அரைச்சி வச்சு தோசை மாவு அளவுக்கு நான் வந்து தண்ணி போல் கரைச்சி வச்சுருக்கேன். நான் சிவப்பு பொன்னாங்கண்ணிக்கீரை, பச்சை பொன்னாங்கண்ணிக்கீரை, அதே பிறகு முருங்கைக்கீரை இவ்வளோ வதக்கிட்டு கீரை மட்டும் வதக்கி இதில் போட்டுற வேண்டியதான். இப்போ வந்து நான் இதில் வந்து உப்பு, சீரகம், மிளகுத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனு, சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூனு, உப்பு கொஞ்சம், அதுக்கப்புறம் பெருங்காயம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மி, இவ்வளவும் நான் இதில் போட்டு கலந்துறேன். அதுக்கு பிறகு இதில் வந்து வெங்காயம், அரிஞ்சு வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு வந்து ஒரு 3 பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன். கேரட்டு ஒரு கேரட்டு அதையும் வந்து அரிஞ்சிருக்கேன், இதில் போட்டிருக்கேன். இப்போ இவ்வளவும் கலக்கிடணும், ஒன்றா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த கீரையும் வந்து இதில் போட்டுருணும். ரொம்ப வதக்கிட்டிங்கன்னா ஒரு மாதிரி வெந்த மாதிரி ஆகிடும். எண்ணெய் தடவிட்டு அது பிறகு நம்ம வந்து மாவு ஊற்றுவோம்.